செல்ல குட்டி போ, சீக்கிரமா போய் என் வெள்ள கட்டிய தள்ளிக்கிட்டு வா. எங்க வந்த? என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? சரி நீ போ, நான் வரேன். போயே. மீனா, என்னங்க நீங்க இங்க? எதிரில வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. இல்ல, நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனிக்க தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் கண்ணாக்கா, பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா. நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா திருடி. நான் போறேன், நான் போறேன். பாண்டியனுக்கு நியூஸ் போயிடும். என்னங்க, மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. எந்த பக்கம் போறாங்க? சூள பக்கம். எங்க மாமாவை பாத்தீங்களா? இந்தி பக்கம் போய்க்கணும்னாரு. வீட்டுக்கா? ஏன் விஷயம்? எங்க மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. தலைவர் பாண்டியனோட தங்கச்சியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உடனடியா ஒயர்லெஸ்ல தகவல் கொடுத்து செக் போஸ்ட்ல எல்லா வண்டிகளும் செக் பண்ண. இது பாருங்க, நம்ம மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. மீனாவே தூக்கிட்டு போறேன். யார் எவ்வளவு? கையை விடா. விடமாட்டேன், விடமாட்டேன். உனக்கு ஒண்ணு இல்ல அண்ணா, அவன் கையை வெட்டிட்டாரு. அப்படியா? ஆமா. அவங்க யாரு? அன்னைக்கு கோயில்ல கொள்ளடிக்க வந்தாங்களே, அதே கூட்டம். ஆமா, அவங்க ஒண்ணு கடத்தணும். ஆமா, அண்ணங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? என் தங்கச்சியை கடத்திட்டு போறானுங்க. உங்க தங்கச்சியா? யார் அவன்? ஏற்கனவே நம்ம ஊர் கோயில்ல கொள்ளையடிக்க நினைச்சவர்களே அந்த பயிர் ஒண்ணு எல்லாரும் சொன்னாங்க. அந்த கூட்டம் உங்க தங்கச்சியை கடத்திட்டு போனோம். என் தங்கச்சியை கடத்திட்டு போய் என்ன பணிய வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த பணம் காட்டு நிறைய அந்த சலசலப்புக்கள் அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. என் தங்கச்சியை தொட்ட கையை விடுறான்னு சொன்னேன். மரியாதையா கேட்டேன், விடல. ஒரே வெட்டு கையை கொண்டாந்துட்டேன். நான் செஞ்சது குத்தோன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. இந்தாங்க அருவா, நீங்க எப்ப கூப்பிட்டு அப்புறம் வர. இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போனது ரஞ்சித்தோட கும்பலாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கைய உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ரேகையை வச்சு நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். உங்க கையை வெட்டின பாண்டியனை எப்படி உயிரோட விட்டீங்க? பாண்டிய மட்டும் எனக்கு எதிரியா இருந்திருந்தான்னா அங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா இன்னொரு எதிரிய கூடவே வச்சிருக்கனே. யார் அது? நீதான். நானா? பாண்டியன் தங்கச்சியை கடத்த போற விஷயம் நீ சொல்லாம உன் மாப்பிளைக்கு எப்படி மேன் தெரிஞ்சது? ஏன் மாப்பிளைக்கா? அது வந்து எண்ணி 10 நாளைக்குள்ள நெஞ்சப்பா, பாண்டியன் சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பாம்பேக்கார் இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு? நஞ்சப்பா, இதுவரைக்கும் அவன் நம்மளை வச்சுதான் காரியத்துல இறங்கினான். இப்ப நம்ம பேர்லயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாமளும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இப்ப போய் பின்வாங்கணும்னா நம்ம தலையே போயிடும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். யாரோ எதிரின்னு நினைச்சேன். கடைசியில என் மாப்பிள்ளையில எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆமா,
பாண்டியன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஓ மாப்பிள எதுக்கு வந்தான்? அதானே கச்சேரி ஆரம்பி. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆம்பளைங்களா எதுக்கு வேட்டி கட்டுறாங்க? மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேட்டி அவுத்துட்டு அண்ணே அத கழுத்துல கட்டிக்கிட்டு. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்னா கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ. யார் வீட்டு கோழி? ஊருக்கெல்லாங்கிற நம்ம தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏற்றி நிக்க வச்சு அட்டையை தொங்க விட்டு தண்டனை கொடுத்தீங்களே. இப்ப என் மாப்பிள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி தெருவா லோலோன்னு அலையுத. அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுங்கிறத யோசனை பண்ணி பேசு வேண்டவா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், இங்க நடக்கிறதே வேற. தலைவர உண்மையை சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன், விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது, உயிரோட வச்சு உன்னை கொளுத்தி போடுறேன். அப்ப நானும் சொல்றது உண்மையா இருந்தா அவரே அவரே கொளுத்திக்குவாரு. மீனா, மீனா, என்னங்க அந்த பாவி நஞ்சப்பன் நீயும் மணிமாறனும் பழகிற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோவமா வந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணனை மாட்டிக்காத, நான் வர்றேன். பண்ணையார் மகன் உனக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் உனக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. அந்த காரியத்தை செஞ்சிருப்படி. அப்படி என்னன்னு நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இந்த வீட்டு கன்னி பொண்ணுங்க பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு வளையலை கூட தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நீ கையில போட்டுக்கிற வளையல் வேற, கைய பிடிக்கிறவன் வேற. உன்னை செல்ல கொடுத்து பட்சத்தை படிக்க வச்ச பார். அந்த திமிரில அப்படி பேசுற. இனிமே இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது. அண்ணே, முதல்ல எவனாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ணே, வாசப்படிய தாண்டாதன்னு சொல்லுங்க, கேக்குறேன். அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க, பார்க்காம இருக்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க அண்ணே. ஏன்னா மொத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா, அப்பனுக்கு அப்புறம் அவளை என்கிட்ட நையாண்டி பேசுறியா நீ? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. அந்த பண்ணையார் பேரை சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேட்கிறேன். மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலனா என்ன செய்வ? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ண கன்னி பொண்ணா இருக்க வச்சுட்டேன். இப்ப இன்னொரு பொண்ணையும் கன்னி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? என்னங்க, கோவப்படாம சொல்லுங்க. எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு? என்னடி அண்ணன், அவன் கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் அண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் சொல்றபடி கேளு. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே. பெத்தவ வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கலாங்களா? தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு விருப்பமில்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானோங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயந்தா.
ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம். ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது. பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாதான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காரணத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீருவேன். குடமா வாங்கிக்கிறேன், அவரை குடும்ப வாங்கிக்கிறேன். நில்லு. என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன், அதானே? இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாளானா ஒண்ணு அவ வாழா வெட்டியா இருக்கணும், இல்ல விதவியா இருக்கணும். அப்பா உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. வெள்ளிக்கிழமை அதுவுமா எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுல இனிமே நீ தாலி கட்ட விதவை. அப்பா! ச்சே. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டவடா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.